ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன். நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான வெள்ளை சிக்கன் குருமா எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லிக்கு, இடியாப்பத்துக்கு, சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப மைல்டு ஃப்ளேவரோடு இருக்குங்க. இதை ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா வீட்டில் அடிக்கடி இதை தான் செய்ய சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு மசாலாவை அரைச்சிக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி மூடி தேங்காய் சேர்த்துருப்பேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் தண்ணியை சேர்த்து மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கசகசா கிடைக்காதவங்க விட்டுருங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஜாவித்திரி, 1 கல்பாசி, 1 அன்னாச்சி பூ, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 துண்டு அளவுக்கு பட்டை, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் நம்ம காரத்துக்கு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் தான் காரம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டேன். இதை நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரணுங்க. ரொம்ப பெரிய சைஸ் வெங்காயமாக 2 எடுத்திருக்கேன் நான். சின்ன வெங்காயமாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. இது நல்லா செவக்க வதக்கிக்கணுங்க, அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு செவந்து வரணும், கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க. இப்போ நாம் இதில் கொஞ்சமாக புதினா இலைகளை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு மஞ்சள் கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நான் மஞ்சள் சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் நாம் கழுவி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நீங்கள் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாங்க. அடுத்து நாம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இது கூடவே 1 டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் கேஸ் ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சிக்கனை அந்த மசாலா கூடயே நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க. மிளகுத்தூள் காரம் தான் இதில் இருக்கணும். உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் அந்த மசாலாலேயே இதை நல்லா பரட்டி விடுங்க. அப்போ தான் அந்த சிக்கன் ஃபுல்லாக கோட் ஆகும். இந்த அளவுக்கு பரட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ நாம் இதில் தயிர் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இந்த மாதிரி திக்கான தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். அந்த தயிர் முழுசாக கலந்து வரணுங்க, அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த சிக்கன் நல்லா கோட் ஆகி அந்த தயிரோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும். நமக்கு கொஞ்சம் கூட தயிர் தெரியக்கூடாது. இப்போ எக்ஸாக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். சிக்கன் ஃபுல்லாக தயிரோட கோட் ஆகி கொஞ்சம் கூட தயிர் தெரியாமல் சிக்கனும் ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியை போட்டு அதையும் இதில் சேர்த்துருங்க. கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே சேர்த்துருக்கேன். ஏன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் நல்லா ஊற்றி சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு விசில் கொடுத்துடலாங்க. உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு நான் சொல்லலைன்னு சொல்லாதீங்க. உப்பு நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். குக்கர் மூடியை போட்டு மேலே விசிலை போட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் 1 விசில் வைங்க போதும். ஏன்னா சிக்கன் குழஞ்சிரும். ஒரே விசில் ஹை ஃப்ளேமில் வைங்க. 1 விசிலுக்கு அப்புறம் பார்ப்போம். 1 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள்.
சிக்கன் நல்லா வெந்திருக்கும், எண்ணெயும் அழகாக மிதந்து வந்திருக்கும். இன்னும் கிரேவி முடியலங்க, இன்னும் கொஞ்சம் சாமான்கள் பாக்கி இருக்கு. இப்போ மறுபடியும் கேஸ் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் மாற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் நாம் ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தா சூப்பராக இருக்குங்க. தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாயை தாளித்து இதில் கொட்டிடுங்க. இது ஆப்ஷனல் தான், ஆனால் அந்த தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த முழு கிரேவியுமே நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். இதுதான் சீக்ரெட் ரெசிபி ப்ளஸ் சீக்ரெட் டிப்ஸு. உங்களுக்கு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது பார்க்க தண்ணியாக தாங்க இருக்கும், ஆனால் ஆற ஆற நல்லா இறுகிடும். இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். கடைசியாக அந்த தாளிப்பு மறந்துடாதீங்க, அது போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.